வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் பேச போகிற டாப்பிக்குங்கிறது ஒரு தனி மனித வாழ்க்கையை பற்றி. கடந்த சில தினங்களாக தமிழ்நாட்டில் நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு விஜய் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை வைத்து ஏன் இந்த அளவுக்கு அரசியல் பண்ணுறாங்கங்கிறது யோசிக்கும் போது புரியவே மாட்டேங்குது. ஒரு மனுஷனுக்கு பொதுவாக 4 டைப் ஆஃப் வாழ்க்கை இருக்குது. 1 பர்சனல் லைஃப், 2 ஃபேமிலி லைஃப், 3 சோஷியல் லைஃப், 4 ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸோ இந்த பர்சனல் லைஃப்புங்கிறது அவன் மட்டும்தான் அந்த வாழ்க்கையில் இருக்கான். ஓகே. ஃபேமிலி லைஃப்புங்கிறது நம்ம கூட நம்மளை பெற்றவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளை பெற்றோர்களுடைய உறவினர்கள், அது மாதிரி நம்ம கணவன், மனைவி, குழந்தைகள், அவங்கள சார்ந்த குடும்பத்தார், நம்ம நண்பர்கள் எல்லாருமே இந்த குடும்ப வாழ்க்கையில் தான் கனெக்ட் பண்ணப்படுறாங்க. ஓகே. 3rd ஒன் தான் உங்களுக்கு சோஷியல் லைஃப், தட் மீன்ஸ் பப்ளிக் லைஃப். ஸோ அந்த சோஷியல் லைஃப்பில் வந்துட்டு என்ன பதவியில் நம்ம இருக்கிறோமோ அந்த பதவியில் இருந்து கொண்டு அந்த பதவிக்கு என்ன வரையறை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ, உதாரணத்துக்கு என்னோடய ஆஃபீஸும் போது இங்கே என்னோடய பர்சனல் அண்ட் ஃபேமிலி லைஃப் இங்கே கிடையாது. இங்கே நான் செய்கிற என்னுடைய கர்மா தொழில், அந்த தொழில் வச்சு மட்டும்தான் எனக்கு இங்கே கனெக்ஷன் இருக்குது. என்னோடய பர்சனல் ஃபேமிலி இங்கே கிடையாது. இங்கே யார்கிட்டையோ அதை பற்றி பேச வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. என்கிட்ட யாரும் என்னோடய பர்சனல் விஷயத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமும் இல்லை இந்த என்னுடைய ஆஃபீஸில் உட்காந்துட்டு. ஓகேங்களா. எகெயின் 4th ஒன்ங்கிறது ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸ்பிரிச்சுவல் லைஃப்புங்கிறது எகெயின் நம்மளுடைய முதல் வாழ்க்கை மாதிரி பர்சனல் லைஃப் மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும். இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேக்கு நம்ம போகணுன்னா, நம்ம ரீச் பண்ணணுன்னா நம்மளோட பர்சனல், ஃபேமிலி அண்ட் சோஷியல் லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த 4th லைஃப்பான ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு நம்ம நம்மளை ட்ராவல் பண்ணி கொண்டு போய் லேண்ட் பண்ண வைக்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதனும் தான் இந்த 4 லைஃப்பும் அட் அ டைமில் நம்ம லீட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே. இந்த புரிதல் இருக்கிற யாருமே எந்த ஒரு நபரையுமே தவறாக ஒரு காலம் பேச முடியாது அவங்களுக்கு. ஓகே. ஏன்னா தனி மனித வாழ்க்கைங்கிறது யாருக்குமே தெரியாது. அவனோட தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி தனி மனித வாழ்க்கையில் இருக்கிற எந்த விஷயமும் நம்ம வேற ஒருத்தங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. இனி எகெயின் செகண்ட் லைஃபான குடும்ப வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா அங்கே உறவுகளுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது நம்ம யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். அந்த 2 பர்டிகுலர் பர்சன்ஸுக்கு மட்டும்தான் என்ன ஆக்சுவல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வரும். அதை வச்சு தான் அவங்க லைஃப்பை அந்த குடும்ப வாழ்க்கை அவங்க லீட் பண்ணிகிட்ருப்பாங்க. 3rd சோஷியல் லைஃப். நம்ம தளபதி திரு விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக ஆன பிறகு அவர் பொது வாழ்க்கையை மட்டும்தான் ஆஸ் அ சிட்டிசன் அந்த தமிழ்நாட்டுடைய மக்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் அதை பற்றி தான் பேசணும், அதை மட்டும்தான் பார்க்கணும். ஏன் அதை விட்டுட்டு அவருடைய தனி மனித வாழ்க்கையும் அவருடைய குடும்ப வாழ்க்கையும் வச்சு அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இந்த லைஃப்பில் நம்ம போகிறதுக்கு யார் பர்மிஷன் கொடுக்குறா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? தயவு செய்து உங்களுக்கும் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற 800 சில்லற கோடி மனுஷங்களுக்கு எல்லாருக்குமே இதை நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பெரியவன் சின்னவன் அப்படிங்கிற ஒரு வரையறையெல்லாம் கிடையாது. எல்லாருமே லீட் பண்ணுறது லைஃப்பில் நம்ம மற்றவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் பேசுகிறதுக்கு நான் யார்? எனக்கு யார் இந்த பர்மிஷன் கொடுத்துருக்கா? இதை யோசிக்கணும் மக்களை. நீங்கள் தயவு செய்து டிவிகே தொண்டர்களான நீங்கள் தளபதி மேலே உண்மையான அன்பு உங்களுக்கு இருந்தால்
அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கையோ பற்றி நீங்கள் ஏன் தவறுதலாக பேசுகிறீங்க? இனி எதிர்கட்சிக்காரங்க மற்றவங்க தவறுதலாக பேசினா அவங்க பேசிட்டு போகிறாங்க, அதுக்கே நம்ம ரிப்ளை பண்ணணும்? ஒரு வயசான அம்மா அவங்கெல்லாம் இதை விற்று காசு பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இந்த விஷயத்தில் சரி, விஜய் அவர்களையும் அந்த நடிகை அவர்களையும் வச்சு பேசும்போது விஜய் அவர்கள் நல்லவர், அந்த அம்மா ரொம்ப மோசங்கிற ரீதியில் போர்ட்ரேட் பண்ணுறீங்க. ஒரு பெண்ணை, வயதான ஒரு மூதாட்டி, அந்த அம்மாவுக்கு ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கும், அவ்வளோ கேவலமான வார்த்தைகளை ஊடகம் வழியாக பேசுகிறாங்க. அந்த அம்மா பேசுகிறது, அந்த அம்மா உள்ளே இருக்கிற அந்த அம்மா வாழ்க்கையை பற்றி பேசுகிறாங்கங்கிறது அந்த அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம எண்ணம் நம்ம வாழ்க்கை தான். என் எண்ணத்தில் இருக்கிறது கிடையாது விஜய் சார் வாழ்க்கை, என் எண்ணத்தில் இருக்கிறது கிடையாது வேற ஒரு எக்ஸ்பர்ட்ஸின் வாழ்க்கை. நம்ம எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? என் எண்ணத்தில் இருக்கிறது மட்டும்தானே என்னால் பேசி போக முடியும். அதை தானே நம்ம பண்ணணும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? தயவு செய்து உங்கள் எல்லாரையும் கையெடுத்து கேட்டுக்கிறேன். ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு ஒரு காலம் அதை பற்றி புரிஞ்சுக்கவும் முடியாது. நம்ம விஜய் சாரோட கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரே ஏரியா பப்ளிக் லைஃப், ஓகே, சோஷியல் லைஃப். அதில் அவர் முதல்வராக அவர்கிட்ட இருக்கிறத நீங்கள் கேளுங்க. அவருக்கு என்ன நீங்கள் சொல்லணுமோ சொல்லுங்கள், தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க. அதை விட்டுட்டு அவருடைய இந்த மற்ற 3 லைஃப்லேயும் யாரை பேசினாலும், எந்த ஒரு மனிதன் பேசினாலும் அது மிகப்பெரிய தவறு. அந்த மனிதன் பேசிகிட்டு இருக்கிறது அவனோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கோங்க. நான் பேசுகிறது என்னோட வாழ்க்கை, சரிங்களா? ஒரு இது சொல்லுவாங்க, பச்சை கண்ணாடி போட்டால் பார்க்குறதெல்லாம் பச்சையாக இருக்குமா, சிவப்பு கண்ணாடி போட்டால் பார்க்குறதெல்லாம் சிவப்பாக இருக்குமா, சரிங்களா? என் கண்ணாடி நான் மாற்றாமல் முன்னாடி வர்றது எல்லாமே பச்சை எல்லாமே சிவப்புன்னு சொல்லிட்டு நான் திரிஞ்சேன்னா அது என்னோட மதிப்பு தான் கம்மியாகும். நான் தான் என்னோட கேவலமான இந்த மதிப்பை கம்மி பண்ணிட்டுருக்கேன்னு தயவு செய்து இந்த பேசுகிற ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும்னு நான் நினைக்கல. ஏன்னா கேட்கும்போது பண்ணாமல் இருக்க முடியல. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ நான் பதிவு பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். தயவு செய்து உங்கள் மதிப்பை நீங்கள் இழக்காதீங்க. திரு விஜய் அவர்கள் மதிப்பு, அவர் நல்லா குவாலிட்டியான லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காரு, ஓகே. அவர் பர்சனல் லைஃப்லேயும் சரி, அவர் ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, அவர் சோஷியல் லைஃப்லேயும் சரி, அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஒரு சாதாரண மனிதனாக இருந்து உலகமே பார்த்து வியப்படைகிற அளவுக்கு அவரை அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா அது முடியாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒருத்தனும் இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. இனி தவறுகள் மனிதனுடைய இயல்பான விஷயம், அது தவறு அவங்க திருத்திக்குவாங்க. நம்ம யாரையும் திருத்துறதுக்காக இங்கே பிறக்கல. நம்ம தவிர நம்ம திருத்தி நம்ம வாழ்றதுக்கு நம்ம பார்க்கணுமே தவிர மற்றவன் தப்பு 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 ஒரு பெண்ணன் கூட பார்க்காம அவங்கள என்ன மாதிரி கேவலமாக பேசுகிறீங்க. நான் ஒரு பொண்ணுங்க, புரியுதுங்களா? சப்போர்ட் பண்ணலை, என்ன தெரியும் அவங்கள பற்றி நமக்கு? இதெல்லாம் வேதனை. ஏன் இப்படி வேதனைப்பட வைக்கிறீங்க மனுஷங்களை? உங்களால் எதுவுமே முடியாது. இந்த மாதிரி பேசும்போது அந்த நபர்கள் வருத்தம் தான் படுவாங்க. இப்போ திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக நாட்டு மக்களுக்கு நல்லதை பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் இப்படி பேசும்போது அவருக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லது பண்ணணும், ஆனால் நீங்கள் அவரை இந்த மாதிரி கேவலமான ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை தாக்கணும். என்ன இது? என்ன நடந்துட்டுருக்கு? தயவு செய்து இதை இதோட விடுங்க. அவரையும் வாழ விடுங்க. லிவ் லெட் தம் லிவ்னு சொல்லுவாங்க. வாழ விடு. நான் வாழாதனால தான் அடுத்தவங்களோட பொருளையை பற்றி பேசிகிட்ருக்கேன். நான் நல்லா வாழ்ந்துட்டுருக்கேன்னா என்னால் ஒரு மனுஷங்களையும் தப்பாக என்னோடய மூளை யோசிக்கவே யோசிக்காது. அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. தட் இஸ் ஃபேக்ட்.
ரியாலிட்டி. ஓகே, ஆக்சுவலாக என்ன ஒரு முதல்வராக அவர் நாட்டுக்கு செய்யணுமோ அதை பண்ணிகிட்ருக்காரு. அதை பலனடைங்க. நாங்கள்லாம் பக்கத்து மாநிலத்திலேருந்து பேசிகிட்ருக்கோம். ஓகேங்களா, நல்ல ஒரு முதல்வர் கிடச்சிருக்காரு. நீங்களாம் ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க நினச்சி பேசிகிட்ருக்கோம். அந்த புண்ணியத்தை நீங்களே இழந்துடாதீங்க, யோசிங்க. தேங்க்யூ.